பண்ணியிருக்காங்க. இந்த எல்லாரையும் நான் வார்ம் வெல்கம் பண்றேன். எல்லாரும் சேட் ஆக்டிவா வச்சுக்கோங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்மியா லிங்க் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. புரிதல் வாங்க. எல்லாரும் active ஆ வச்சுக்கோங்க. யார் யார் எங்க கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னு சேட்ல போடுங்க. மார்னிங் எல்லாருமே அஃப்ரெஷ் சேட்ல போடுங்க. யார் யாருக்கு என்ன ஃபிளேவர் கொடுக்கணும் சேட்ல போடுங்க. ஏன்னா வார்ம் வெல்கம் பண்ணுவாங்க. அஃப்ரெஷ் கொடுப்போம். எல்லாம் என்ன ஷேக் சாப்பிட்டீங்கன்னு சேட்ல போடுங்க. டைம் 8:05 ஆயிடுச்சு. பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்மியா இருக்கு. லிங்க் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ண சொல்லுங்க. கால் பண்ணி கனெக்ட் பண்ண சொல்லுங்க. புனித வழிகாட்டு டீச் ஆப்ரேஷன் இருக்காங்க. இன்னைக்கு ஸ்பீக்கிங்கான செக்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க இன்னைக்கு வரப்போற பத்தி நமக்காக நிறைய இருக்காங்க. இன்னைக்கு என்ன இன்னைக்கு அவன் டாபிக் சாட் எல்லாரும் ஆக்டிவா இன்னைக்கான டாபிக் யாருக்கு தெரியாது சாட்ல போடுங்க. யாருக்கு தெரியும் அந்த டாபிக்? லிங்க் கொடுத்துருந்தீங்கன்னா சீக்கிரம் கனெக்ட் பண்ண சொல்லுங்க. யாருக்கெல்லாம் என்னோட ரிசல்ட்ஸ் சாட்ல போடுங்க. சாட் ரெஸ்பான்ஸ் சாட் ஆக்டிவா வச்சுக்கோங்க. நான் ரிசல்ட் ஷேர் பண்றேன். என்னையும் வந்து தாரதி
நான் வந்து பெருந்தோட்டத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். எனக்கு ஏஜ் 19 ஆகுது. இந்த ஹெல்த் கம்யூனிட்டி வரதுக்கு முன்னாடி எக்ஸஸ் வெயிட்ல இருக்கேன். பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால ரொம்ப தூரம் நடந்தா எனக்கு சொல்லுவாங்க. இது வந்து அடிக்கடி தலைவலி வரும். இந்த நியூட்ரிஷன் சென்டர் போய் ஒரு 2 டேஸ்ல 3 டேஸ்ல எனக்கு நல்ல ஹெல்த் சேஞ்ச் இருந்துச்சு. 10 டேஸ் எனக்கு நல்லா ரிசல்ட்ஸ் கிடைச்சது. 30 டேஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. நியூட்ரிஷன் மூலமா நான் ஒரு 10 kg வெயிட் லாஸ் பண்ணேன். 20 kg வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். இது வந்து நான் ஒரு ஆக்டிவ் ரிசல்ட் இருந்துச்சுன்னா சாட்ல போடுங்க. எயிட்டீன் மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க. ட்ரெயின் கொடுத்துருக்கீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ரிசல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ். டுடே ப்ரோக்ராம் யாருன்னு தெரிஞ்சா சாட்ல போடுங்க. பார்ட்டிசிபென்ட் வெயிட்டியோட ஃபில்லிங் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. சாட்ல ஆக்டிவா வச்சுக்கோங்க. இதுக்கான கோச் யார் தெரியுமா? சாட்ல போடுங்க. சாட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சாட்ல ஆக்டிவா வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் நல்லா இருக்கும். கோச் இன்வைட் பண்ணலாமா? ரெடினா ரெடின்னு போடுங்க. அப்போ எத்தனை ரெடின்னு வரும். சாட் ஆக்டிவா வச்சுக்கோங்க. இப்படிலாம் இருந்தா அவங்க வரமாட்டாங்க. அவங்க ரொம்ப சீனியர். நமக்காக இன்னைக்கு வரமாட்டாங்க. சாட் எல்லாரும் ஆக்டிவா வச்சுக்கோங்க. பார்ட்டிசிபேட்ஸ் கம்மியா தான் இருக்கு. லிங்க் கொடுத்துருந்தீங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லுங்க.
இன்னைக்கான ப்ரோக்ராம் யாருமே ஸ்டார்ட் போடவே இல்லை. ஸ்டார்ட் போடுங்க. புனிதவதி மேம் ஸ்வேதா சாட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மி. ஆக்டிவா வச்சுக்கிட்டா ப்ரோக்ராம் நல்லா இருக்கும். கோச்சை இன்வைட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. வெல்கம் மாஸ்டர் கோச் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி கான்ட்ரிபியூஷன். ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங் டு ஆல். என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. இன்னையோட செஷனுக்குள்ள போலாமா? இன்னைக்கோட டாபிக் யாருக்கெல்லாம் தெரியும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. பிரியதர்ஷினி மேம் போட்டிருக்காங்க ஃபீமேல் அண்ட் மேல் ஃபர்டிலிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னோட நேம் விஜயலட்சுமி, ஏஜ் 32 ஆகுது. சாட் பாக்ஸ் ஆக்டிவா வச்சுக்கிட்டீங்கன்னா செஷன் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஒரு க்ளோஸ் பண்ணுங்க. கொடுத்த 2 பேர் தான் போடுறீங்க, வேற யாருக்குமே டாபிக் தெரியாதா? எனக்கு வார்ம் வெல்கம் போட்ட எல்லாருக்கும் தேங்க்யூ. இன்னைக்கோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி. நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு பேசணும் அப்படின்னாலே, ஃபர்டிலிட்டி பத்தி பேச ஆரம்பிச்சாலே மேல் பத்தி நம்ம பேசுறதே இல்லை, ஃபீமேல் பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே ஃபர்டிலிட்டியில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாருக்கு அதிகமா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்க? மென்னுக்கு வருமா, உமனுக்கு வருமா? தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. மென்னுக்கு அதிகமா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருமா, உமனுக்கு அதிகமா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருமான்னு யாருக்காவது தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. சாட் பாக்ஸ் கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கோங்க. கௌதம் சார் போத்னு போட்டிருக்காங்க. பிரியதர்ஷினி மேம் உமன் அண்ட் மென். தாரணி மேம் மென்னு போட்டிருக்காங்க. விமன் 80%, மென் 20% தான். சூரிகை ஸ்ரீலக்ஷ்மி மேம் வந்து போத்னு போட்டிருக்காங்க. ஃபர்டிலிட்டியில ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே அதுல 2 பேருக்குமே கான்ட்ரிபியூஷன், மென்னுக்கும் இருக்கு விமனுக்கும் இருக்கு. மென்னுக்கு 40% இருந்துச்சுன்னா விமனுக்கும் 40% தான் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே இருக்கும். அதுல விமனுக்கும் அதிகமா இருக்கும், மென்னுக்கும் அதிகமா இருக்கும். மென் வந்து பாத்தீங்கன்னா 20%ல இருப்பாங்க. போத் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 20%. மென்னுக்கு 40% இருக்கும், விமனுக்கு 40% இருக்கும். ஸோ டோட்டலா 100% அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 பேருக்குமே இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஈக்குவலா தான் இருக்கும். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு, விமனுக்கு பாத்தீங்கன்னா 40% இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு. போத் ஒரு கப்பல்ல 2 பேருக்குமே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% தான் இருக்கும். ஸோ விமன் மென் 2 பேருமே ஈக்குவல் தான் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் தான். நம்ம ஆனா ஃபோக்கஸ் எப்பயுமே எதை பண்ணுவோம் அப்படின்னா விமனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுதான் விமனோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். உமனுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்கன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது.
இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஓவரிஸ், இதுல ஒரு ஆர்கன் ஒரு பார்ட்லயுமே வந்து ப்ராப்ளம் வரும். யூட்ரஸ், ஓவரி, டியூப்ஸ், எண்டோமெட்ரியம், சர்விக்ஸ், வஜைனல் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கான காசஸ் இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு பாத்தீங்கன்னா, பிரைமரி அண்ட் செகண்டரி. பிரைமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ப்ரீவியஸா கன்சீவ் ஆன ஹிஸ்டரியே இருந்திருக்காது அவங்களுக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் டைமே பிரெக்னென்ட் ஆகிறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிறது அப்படிங்கறது தான் வந்து பிரைமரின்னு சொல்லுவோம். செகண்டரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேபி சில பேருக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் பேபி வந்து ஃபார்ம் ஆகுறது ரொம்ப டிலே ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து செகண்டரி ஃபார்ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆயிடுவாங்க. அந்த கன்சீவ் வந்து அவங்களால கேரி பண்ண முடியாது. ஏன்னா யூட்ரஸ் வந்து அதுக்கான ஆர்கன் வந்து சப்போர்ட் ஆகாத போது அது மிஸ்கேரேஜ் ஆகும். மிஸ்கேரேஜ் ஆகும்போது அவங்களால செகண்ட் டைம் வந்து கன்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த டேட்டா வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 9% ஆஃப் கப்பிள்ஸ் வந்து ரெண்டு டைப்லயுமே ப்ராப்ளம் அஃபெக்ட் பண்றாங்க. 70% பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 70% வந்து பிரைமரியாவே ஒரு பொண்ணு வந்து கன்சீவ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்காது. என்ன ரீசன்னா நம்ம லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ். செகண்டரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆயிட்டு அது கேரி ஃபார்வர்ட் ஆக முடியல அப்படிங்கும் போது வரதா செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. இது பார்த்தோம்னா 30% தான் இருக்கும். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து உமனுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கு ரீசனா இருக்கும்னு யாருக்காவது தெரிஞ்சா சாட்ல போடுங்க. இதனாலலாம் ஒருத்தவங்க வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. யாருக்கும் தெரியாதா இல்ல யாருமே மீட்டிங் கவனிக்கலையா? சாட் யாருமே பண்ண மாட்டீங்க. ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இன் மேன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இன் மேன் போட்டுருக்காங்க. வேற யாருக்கும் எதுவும் ஐடியா இல்லையா? சம்மனஸ் கவுண்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாதுரி கபிலா. என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் நம்ம உமனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவுலேஷன்ங்கிறது வந்து எக் ஃபார்ம் ஆகுறது. இந்த எக் ஃபார்மேஷன் தான் வந்து யூட்ரஸோட மெயின் ஃபங்க்ஷனே பாத்தீங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவுலேட் ஆகிறது தான். ஸோ ஓவுலேஷன்லயோ இல்ல ஃபெலோப்பியன் டியூப்லயோ இல்ல ஒரு பர்சன் வந்து 37 இயர்ஸ் வரைக்கும் கன்சீவ் ஆகலனாலோ இல்ல ஹார்மோனல்ல இம்பேலன்ஸ் இருக்கு, ஸ்மோக் பண்றாங்க, நியூட்ரிஷன் வேல்யூ கரெக்டா இல்ல, பாடியில ஓவர் வெயிட்ல இருக்காங்க இல்ல அண்டர் வெயிட்ல இருக்காங்க, இல்லைன்னா யூட்ரஸோட லைன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஃபிப்ராய்ட்ஸ், பிசிஓடி, பெல்விக் டிசீஸ் இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓவலேட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓவலேஷன் டிசார்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஓவலேஷன்ங்கிறது தான் வந்து எக் ஃபார்மேஷன். உமனுக்கு எக் ஃபார்மேஷன் கரெக்டா இருந்தது அப்படின்னா தான் அவங்களால பிரெக்னென்ட் ஆக முடியும், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வராம இருக்கும். ஸோ ஓவலேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஹைப்போதலாமிக்ஸ் பிட்யூட்டரி கிளாண்ட்னு ஒண்ணு நம்ம பேக் சைட் ஆஃப் த பிரெயின்ல இருக்கு. ஸோ இங்க இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் தான் வந்து எக் ஃபார்மேஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு அதிகமா தெரிஞ்ச ஹார்மோன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல். இதை தான் நம்ம வந்து யூட்ரஸோட ரிலேட் பண்ணி பார்ப்போம். பட் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து வர ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து டிலே ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்காது. எக் ஃபார்ம் ஆகல அப்படின்னா அவங்களால கன்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுலயே வந்து இப்போ 10% குரூப் 1 எடுத்துட்டோம்னா 10%, குரூப் 2 பாத்தீங்கன்னா 85%, 3 பாத்தீங்கன்னா 4 to 5% அப்படின்னு இருக்கு. இந்த ஹார்மோன்ல என்னென்ன ஹார்மோன் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொனடோட்ரோபினும் லோ ஈஸ்ட்ரோஜன் தான் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து நமக்கு ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் ஃபெயிலியர் ஆகும்போது ஓவரியனும் ஃபெயிலியர் ஆயிடும். ஓவரியன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எக் ரிலீஸ் வந்து டிலே ஆகும், இல்லைன்னா எக் ரிலீஸே ஆகாம இருக்கும். இப்ப நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் சொல்றாங்க இல்லையா, பிசிஓடி எதனால அப்படின்னா ஓவரியில வந்து நமக்கு நிறைய நீர் கட்டி வரதான் பிசிஓடின்னு சொல்றோம். இது எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ். ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்மி ஆகும்போது நம்மளோட எக் வந்து க்ரோ ஆகும். நீர் கட்டியா அது ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் எக் க்ரோ ஆகும், ஆனா அது எக் வந்து ஹெல்தியா இருக்காது.
ஹெல்தியா இல்ல அப்படிங்கும் போது அது வந்து ஒரு நீர்க்கட்டியா மாறிடுது. ஸோ ஹெல்தி எக்கா இருந்தா நமக்கு மந்த்லி சைக்கிள்ஸ்ல வந்து எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. உமன் பிசிஓடி மோஸ்ட் காமன், எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் போனா ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்றது, இன்ஃபர்டிலிட்டிக்கு டயக்னோஸ் பண்ற ப்ராப்ளம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிசிஓடி தான். பிசிஓடி வந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு எதனாலலாம் வரும் அப்படின்னா மந்த்லி சைக்கிள் வந்து ரெகுலரா இல்ல ஓவர் வெயிட்ல இருக்காங்க, அண்டர் வெயிட்ல இருக்காங்க அப்படிங்கும் போது வரும். இல்ல பிசிஓடி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் சில பேருக்கு வெயிட் அதிகமா போட ஆரம்பிக்கும், ஃபேஸ்ல ஆக்னி வரும், இல்லைன்னா வந்து ஹேர் க்ரோ, பெண்ணுக்கு ஹேர் க்ரோ ஆகுற மாதிரி உமனுக்கும் ஃபேஸ்ல ஹேர் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ல வந்து பாலிசிஸ்டிக் நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான் வருது. இந்த பிக்சர்ல பாருங்க, உங்களுக்கே கிளியரா தெரியும், டிஃபரன்ஸா இருக்கும். நார்மலா இருக்க ஒரு ஓவரிக்கும் அப்நார்மலா பாலிசிஸ்டிக் நிறைய இருக்க ஓவரிக்கும் இருக்க டிஃபரன்ஸ் இதுதான். ஓவரியில எக்கோட ஃபார்மேஷன் கரெக்டா இருந்ததுன்னா எக் வந்து ஃபெலோப்பியன் டியூப் வழியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். எக்கோட ஃபார்மேஷன் கரெக்டா இல்லை அப்படின்னா அது அப்படியே அந்த இடத்துலயே ஓவரிலேயே தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவரிலேயே மந்த்லி அந்த எக் எல்லாம் வந்து நார்மலா ஃபார்ம் ஆகாம அப்நார்மலா அங்கேயே ஸ்டே ஆகிறதுனால தான் அது நமக்கு பாலிசிஸ்டிக்கா மாறுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் என்னன்னு. நமக்கு மந்த்லி சைக்கிள் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா யூட்ரஸோட அடிபாகம் இருக்கு இல்லையா, அந்த லைனிங்ல இருக்கிற டிஷ்யூஸ் தான் நமக்கு வந்து ப்ளீடிங்கா வெளியே வரும். பட் எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து அதிகமாயிட்டே போகுமே தவிர அவங்களுக்கு எக்கு ஃபார்ம் ஆகும், அந்த லைனோட திக்னஸ் அதிகமாயிட்டே போகும். ஆனா அவங்களுக்கு பீரியட்ஸ் வராது. மந்த்லி சைக்கிள்ல இரெகுலரா இருக்கும். 3 months அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 6 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். எண்டோமெட்ரியோசிஸ் திக்னஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஹெவி ப்ளீடிங்ல போகும். இதுதான் எண்டோமெட்ரியோசிஸ். இதை பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு ரீசன். ஆனா நம்ம என்ன நினைப்போம், நமக்கு ஓவர் வெயிட்ல இருக்கோம் இல்ல பிசிஓடி இருக்கனால பீரியட்ஸ் வரலன்னு நினைச்சிருப்போம். பட் ஆனா எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எக் ஃபார்ம் ஆகும். பட் அந்த எக் வந்து டிராவல் ஆகி இங்க வரும்போது யூட்ரஸ் லைனிங் திக் ஆயிட்டே வரும்போது யூட்ரஸ் லைன் வந்து டிஷ்யூஸ் ரப்சர் ஆகி ப்ளீடிங்கா மாறாது. அதுதான் எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவாங்க. இது இல்லாம வேற ஏதாவது மேஜர் கான்ட்ரிபியூஷன் இருக்கா இன்ஃபர்டிலிட்டின்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா சாட்ல போடுங்க, சாட் ஆக்டிவா வச்சுக்கோங்க. இதை எப்படி மேனேஜ் பண்ணோம், இன்ஃபர்டிலிட்டி எப்படி உமனுக்கு வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுனாலும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. சாட் பாக்ஸ்ல யாருமே சாட் பண்ண மாட்டீங்க, மீட்டிங்ல இருக்கீங்களா இல்லையானே தெரியல எனக்கு. கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கோங்க, அப்பதான் செஷன் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். என்னெல்லாம் பண்ணா இன்ஃபர்டிலிட்டி வந்து உமனுக்கு கொஞ்சம் கம்மி ஆகும்னு நினைக்கிறீங்க? பிரியதர்ஷினி மேம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் போட்டிருக்காங்க. வேற யாரும் இல்லையா ஷேர் பண்றதுக்கு? யாருமே சாட் பாக்ஸ் ஆக்டிவா வச்சுக்கலையே. பண்றாஜ் வந்து எஸ்னு போட்டுட்டாரு. இன்ஃபர்டிலிட்டி ஹார்மோன், நம்ம ஃபுட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கான்ட்ராசெப்டிவ் வந்து ரொம்ப கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்றாங்க, இல்ல அவங்களோட பீரியட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு, இல்ல பீரியட்ஸ்ல வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் மந்த்லி வரும் பட் ஆனா ரொம்ப ஏபெனோரியான்னு சொல்லுவாங்க, ரொம்ப ப்ளீடிங் வந்து கம்மியா வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, இல்ல வீட்டுல ஆல்ரெடி இந்த மாதிரி ஜெனட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வர சான்சஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைட் வெயிட், நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கோமான்னு தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஏன்னா பிஎம்ஐ இன்க்ரீஸ் ஆக ஆக வந்து நமக்கு ஃபர்டிலிட்டியோட ரேஷியோ கம்மியாயிட்டே போகும். ஸோ அதனால பிஎம்ஐ, ஹைட் அண்ட் வெயிட் வந்து நம்மளோட ஃபர்டிலிட்டிக்கு வந்து உமனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அதே மாதிரி ஃபர்டிலிட்டிக்கு அவங்க அதிகமா நமக்கு எடுக்கிற டெஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ப்ரொலாக்டின், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், சீரம், இதெல்லாமே வந்து நமக்கு எடுக்கிற டெஸ்டஸ்.
இந்த ஹார்மோன்ஸ்ல ஏதாவது இம்பேலன்ஸ் ஆனாலுமே ஃபர்டிலிட்டி ரேஷியோ கம்மியாயிடும் உமனுக்கு. இப்போ ஒரு பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ ஒரு மந்த்லி சைக்கிள்னு எடுத்துக்கிட்டோம், அது நார்மலா இருக்குது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 28 டேஸ், 11 to 20 டேஸ் வரைக்கும் ஓவலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த ஓவலேஷன் பீரியட்ல எக் ஃபார்ம் ஆரம்பிக்கும். 21 டேஸ்ல இருந்து 28 டேஸ் வரைக்கும் அந்த எக் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சு, இன்கேஸ் நம்ம எக் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னா அதோட டிராவலிங் வந்து கரெக்டா இருந்து நம்மளோட 28 டேல வந்து மந்த்லி சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நார்மலா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு இருக்கிற மந்த்லி சைக்கிள். இப்போ நமக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா விமன்மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சப்ஷன்லாம் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணணும். கரெக்டான நார்மலா ஹெல்தியான ஃபுட் எடுக்கணும். பிஎம்ஐ, ஹைட் அண்ட் வெயிட்லாம் கரெக்டா நம்ம பாடி பேராமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹார்மோனல்ல சேஞ்சஸ் வரும். ஹார்மோன் கரெக்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வராது. போட்டிருக்காங்க பாத்தீங்களா, குரூப் 1 ஓவலேஷன் டிசார்டர் இருக்கு அப்படின்னா லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மாத்திக்கணும். நம்ம நார்மலா கரெக்டான ஹைட் அண்ட் வெயிட் இருக்கணும், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், ஹார்மோன்ஸ் கரெக்டா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும். 2 பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவலேஷன் டிசார்டர்லேயே வந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்லணும். டாக்டர் கிட்ட நீங்க பிசிஓடி போனாலே ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது சேம் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் மேஜரா இருக்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். எதுன்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி இருக்கு, இல்ல ஓவரியில ப்ராப்ளம் இருக்கு, ஓவலேஷன் பீரியட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்றது வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படிங்கறதா சொல்லுவாங்க. ஓவலேஷன்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓவலேஷன் நடக்கலன்னா தான் நமக்கு வந்து பீரியட்ஸ்ல இர்ரெகுலர் ஆக ஆரம்பிக்குது. ஓவலேஷன் நடக்கும்போது இருந்தது அப்படின்னா நமக்கான ஓவலேட்டிங் பீரியட்ல மட்டும்தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறதே டாக்டரோட அட்வைஸா இருக்கும். ஸோ அதனால ஓவலேஷன் தான் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு மெயின் காஸ். அது இல்லாம பலோப்பியன் டியூப்ல எல்லாம் நிறைய டிசீஸ் வரும். பலோப்பியன் டியூப்ல எல்லாம் வரும்போது தான் நமக்கு ஐவிஎஃப், ஐயூஎஃப், இம்யூனைசேஷன் இதுக்கெல்லாம் வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்றதுக்கு ரீசன் வந்து ஓவரியோட ஓவரி ஆர்கனோடும் டியூப்லயும் நமக்கு ஆர்கன்ஸ் வந்து கரெக்டா ஒர்க் ஆகலங்கும் போதுதான் அவங்க லாஸ்ட் ஆப்ஷனா இந்த ஐவிஎஃப் எல்லாம் போவாங்க. யூட்ரஸ்ல இது இல்லாம ஃபிப்ராய்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. யாருக்காவது தெரியுமா ஃபிப்ராய்ட்ஸ்னா என்ன அப்படின்னு? யாருக்காவது தெரியுமா? ஃபிப்ராய்டுங்கிறது ஒரு கட்டி தான். இது வந்து நீர் கட்டியும் இல்லாம கேன்சருக்கும் இல்லாம நடுவுல இருக்க ஒரு ஸ்டேஜ் தான் வந்து ஃபிப்ராய்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து ஹிஸ்டோஸ்கோபி, நம்ம யூட்ரஸ் ஸ்கோப் மூலமா பார்த்தோம்னா மட்டும்தான் அந்த கட்டி இருக்கா இல்லையான்னு தெரியும். இதுக்கு வந்து நிறைய சர்ஜரி ஃபிப்ராய்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண தான் பார்ப்பாங்க. டாக்டர் வந்து ஃபிப்ராய்ட்ஸ் வந்து பிசிஓடி மாதிரி எதுவும் சஜஷன் கொடுக்க மாட்டாங்க. ஃபிப்ராய்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் சர்ஜரி மூலமா லேப்ரோஸ்கோபி இல்ல ஓப்பன் சர்ஜரி எல்லாம் பண்ணி தான் ஃபிப்ராய்ட்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓவலேஷன்லயோ டியூப்லயோ இல்ல நம்ம யூட்ரஸ்லயோ ஃபர்ஸ்ட் போனோடனே டாக்டர் வந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, ஸோ அதனால ஐவிஎஃப் போகலாம், ஐயூஎஃப் போகலாம் எந்த டாக்டருமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மள பிசிஓடி இருக்குன்னா வெயிட் லாஸ் பண்ண சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா நம்ம ஹார்மோன் சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஐவிஎஃப். இந்த ஐவிஎஃப் எப்படி நடக்குது அப்படின்னா ஓவரில இருந்து எக் எடுத்துட்டு அதுல செம்ம நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி அதை வந்து டியூப்லயே க்ரோ பண்ண வச்சு திரும்ப யூட்ரஸ்க்கு இன்ஜெக்ட் பண்றதுதான் ஐவிஎஃப் சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்குள்ள யாராவது இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ரிசல்ட் ஷேர் பண்ணும், உங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்து மற்றவங்களும் இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ரிசல்ட் ஷேர் யாராவது ரிசல்ட் ஷேர் பண்ணணும்னா அன்மியூட் பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணி உங்களோட ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க.
யாருக்காவது சாரி, இது ஒரு நெட்வொர்க் இஷ்யூ. இப்ப என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. என்னோட ரிசல்ட் ஷேர் பண்றேன். என்னோட நேம் விஜயலட்சுமி, ஏஜ் 32 ஆகுது. பிஃபோர் இந்த ஹெல்த் கம்யூனிட்டி நான் வரதுக்கு முன்னாடி எனக்கும் பிசிஓடி ப்ராப்ளம். நான் சொன்னேன் இல்லையா, எண்டோமெட்ரியோசிஸ் யாருமே டயக்னோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இருந்த ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா எண்டோமெட்ரியோசிஸ். பிசிஓடி ப்ராப்ளம் வந்துச்சு, எண்டோமெட்ரியோசிஸ் இருந்துச்சு. பிசிஓடி ப்ராப்ளம் நம்ம ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுத்தாலுமே 6 months ஒன்ஸ் பீரியட்ஸ் வராது. எண்டோமெட்ரியல் திக்னஸை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த திக்னஸ் அதிகமா இருக்கும் போது தான், அந்த திக்னஸ் அதிகமாக ஒரு 6 months ஒன்ஸ் நம்ம ஒரு டேப்லெட் இன்ஃபியூஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு ஒரு 20 days வரைக்கும் இருக்கும். அது இல்லாம பேக் பெயின், ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு ஃபுட் எடுத்து ஒரு 3-4 daysலயே வந்து நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சு. கொஞ்சம் நடக்கும் போது மூச்சு வாங்குறது, கால் வலி இல்லாம இருக்கிறது, பேக் பெயின் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 daysக்கு அப்புறம் நல்லாவே ஒரு 2 kgs கிட்ட வெயிட் லாஸ் பண்ணிருந்தேன். ஹெல்த் வைஸ் நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சு. ஒரு வெல்னஸ் அதை கனெக்ட் பண்ணி ஒரு 3 months பேக்கேஜ் எடுத்து 15 kgs கிட்ட வெயிட் லாஸ் பண்ணேன். நான் ஃபாலோ பண்ணதை பார்த்துட்டு எங்க ஃபேமிலியில எங்க அம்மா, எங்க ஹஸ்பண்ட், என் குழந்தை வரைக்கும் எல்லாருமே இந்த ஃபுட் எடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். வேற யாராவது ரிசல்ட் ஷேர் பண்றீங்களா? பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. விஜி பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேம் அன்மியூட் பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணி உங்க ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க. என் பேரு பிரியா, திருச்சியில இருந்து வந்திருக்கோம். உங்க நேம் எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லுங்க மேம். எங்களுக்கு பெருங்கத்தூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கு. நியூ பெருங்கத்தூர். உங்க ஏஜ் மேம்? ஏஜ் 23. 23 ஆகுது. எவ்வளவு நாளா இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? புரியல மேம். எவ்வளவு நாளா இந்த ஃபுட் ஃபாலோ பண்றீங்க மேம்? ஒரு வாரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு நாள் சேஞ்சஸ் தெரிஞ்சுச்சு மேம்? ஒரு வாரத்திலே செஞ்சு தருது மேம். என்ன மாதிரியான சேஞ்சஸ் அதெல்லாம்? டயர்டா இருக்கும், டயர்டு இல்ல. இப்ப வெயிட் 1 கிலோ குறைஞ்சிருக்கு. வெயிட் எவ்வளவு மேம் குறைஞ்சிருக்கு? வெயிட் 1 கிலோ குறைஞ்சிருக்கு மேம். 1 கிலோ வெயிட். எத்தனை நாள்ல வெயிட் 1 கிலோ வெயிட் குறைஞ்சிச்சு மேம்? புரியல மேம். எத்தனை நாள்ல 1 கிலோ வெயிட் குறைஞ்சது மேம்? உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குது.
எத்தனை நாள்ல மேம் 1 kg வெயிட் லாஸ் பண்ணீங்க? ஒரு 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 வாரத்துல. ஒரு வாரத்துல. இந்த ஃபுட் நீங்க மட்டும் தான் ஃபாலோ பண்றீங்களா? நம்ம வீட்ல வேற யாராவது ஃபாலோ பண்றாங்களா? நானும் எங்க கவரும் ஃபாலோ பண்றோம். நீங்க? கேக்கல மேம். நீங்களும் உங்க வீட்ல வேற யாரும் ஃபாலோ பண்றீங்க? நானும் எங்க மாமாவும் ஃபாலோ பண்றோம். ஓகே ஓகே மேம். அவருக்கு எவ்வளவு வெயிட் லாஸ் ஆயிருக்கு மேம்? அவங்களுக்கும் 1 கிலோ தான் வெயிட் ஆயிருக்கு. சூப்பர் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ மேம். எழிலரசு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் பண்ண உங்க ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க மேம். எழிலரசு மேம் இருக்கீங்களா? ஹாப்பி மார்னிங் மேம். ஹாப்பி மார்னிங் மேம். என்னோட நேம் வந்து எழிலரசி. நான் பெருமளத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஏஜ் வந்து 28 ஆகுது மேம். இந்த ஹெல்த் கம்யூனிட்டிக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க ஹஸ்பண்ட் எடுத்தாங்க, நல்ல ரிசல்ட் இருந்தது. அவங்க ஹெல்த் வைஸ் நல்லா இருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு 10 டேஸ்லயே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. தூக்கம் இல்லாம நைட்ல ஒரு 12 1 ஹவர் தூங்குறதுக்கு. அப்புறமா இப்போ வந்து ஒரு 10:30க்குலாம் தூங்கிடுறேன். நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலிலவே எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒரு 12 கேஜ் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு 13 கேஜ் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 12 kg எத்தனை மந்த்ல மேம் 12 kg வெயிட் லாஸ் பண்ணீங்க? நான் ஒரு 3 மந்த்ல வெயிட் லாஸ் பண்ணேன் மேம். கங்க்ராச்சுலேஷன். உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்காருன்னு சொன்னீங்க? ஒரு 14 கேஜ் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க மேம். தேங்க்யூ மேம். கங்க்ராச்சுலேஷன் மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிசல்ட் ஷேரிங். ஓகே மேம். என்னுடைய கோச் மிஸ்ஸஸ் ஸ்வேதா மேம்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ரிசல்ட் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்க ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க. வேற யாராவது ரிசல்ட் ஷேர் பண்ணா உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு. ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங் மேம். உங்க நேம் எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லுங்க மேம். உங்க நேம் எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லுங்க மேம். ஹலோ மேம் கேக்குதா? நீங்க உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல மேம். ஹலோ மேம் கேக்குதா? சரி நெக்ஸ்ட் நம்ம வந்து மெயிலுக்கு என்னன்னா இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும். கேக்குதா மேம்? மேம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா? ஓகே. ஹாய் மேம், குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க நேம் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி. ஏன் ஏஜ் 33 ஆகுது. கேக்குதா? இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு மேம்? புரியல மேம். இந்த ஃபுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெல்த் வைஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லுங்க மேம். நான் 5 மந்த்தா எடுத்துட்டு இருக்கேன். கால் வலி, பேக் பெயின், அப்புறம் வந்து மூச்சு வாங்குறது, இது எல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்கு. 5 மந்த்ல 17 கேஜி குறைச்சிருக்கேன். 17 kg குறைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஃபுட் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள்ல வந்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சு?
மேம்? சேஞ்சஸ் வந்து எனக்கு 10 டேஸ்லயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கியூர் ஆயிருக்கா? மேம். இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ண இந்த ஃபுட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேக் பெயின்ல சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. பீரியட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுவுமே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்ப மந்த்லி சைக்கிள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ரெகுலரா வருது பிரச்சனை. ஸ்டொமக் பெயின் ஓகேவா? இருந்துச்சு, பேக் பெயின் இருந்துச்சு, எல்லாமே ரெடியூஸ் ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண 10 டேஸ்லயே எல்லாமே ரிசல்ட் வந்துருச்சு. வெயிட்டும் குறைச்சு ஹாப்பியா இருக்கேன். ஓகே மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிசல்ட் ஷேரிங். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா மேல் ஃபர்டிலிட்டி. மேல் ஃபர்டிலிட்டியில வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம கிட்ட யாருமே வந்து மேல் ஃபர்டிலிட்டி பத்தி பேசவே மாட்டாங்க. ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டி ஆகுது அப்படின்னா அதிகபட்சம் எல்லாருமே வந்து பொண்ணுகிட்ட தான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதா எல்லாரோட ஜென்ரல் கான்செப்ட். பாத்தீங்கன்னா பொண்ணுதான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. பட் ஆனா போத் ஆர் ஈக்குவல். 40% பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மென்னுக்கும் வந்து 40% ஆஃப் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இந்த லைஃப் ஸ்டைல்ல இப்ப இருக்க ஃபுட் ஹேபிட்ல போத் ரெண்டு பேருக்குமே 40% வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கு இன்ஃபர்டிலிட்டி. இது மென்னோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இல்ல யூரினரி அவுட்காரினா இது என்னென்ன பாத்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்டர் இவங்கெல்லாம் அதிகமா பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ்டேட்ல தான் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இல்ல எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது செமினல் வெசிக்கல் எல்லாம் இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அப்பதான் நமக்கு செமனோட க்ரோத் நல்லா இல்லாதனால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். சோசியல் ஸ்டிக்மால நம்ம மென்னோட இன்ஃபர்டிலிட்டி பத்தி இங்க யாருமே எப்பயுமே பேசுறதே இல்லை. அதை பத்தி யோசிக்கிறது கூட இல்லை. ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா பொண்ணுக்கு மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறோம். ஸோ ஆனா ரெண்டு பேருக்குமே இன்ஃபர்டிலிட்டி இப்ப இருக்க ஃபுட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் இது ரெண்டுமே வந்து ரீசன் ஆகிறதுக்கு காரணம் வந்து பெண்ணுக்குமே வந்து காரணமா இருக்கு. ஸ்டைலும் லைஃப் ஸ்டைலும் 40% எதனால அப்படின்னா அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்ல குவான்டிட்டியோ இல்லாம இருக்கும்போது ப்ரோ நல்லா இல்லாத போது அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஃபார்ம் ஆகுது. இதுல வந்து 20 மில்லியன் பீப்புள் வந்து இந்தியாவில இயருக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் மெயின்ல. இவங்களுக்கு எதனால இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்குமே ஹார்மோனிக் பேலன்ஸ் மென்னுக்கு பார்த்தோம்னா ஹார்மோனிக் பேலன்ஸ்னால இந்த வெரிகோசீல் வந்து ஹைட்ரோசின் ப்ராப்ளம்லாம் வரும்போது இவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது. லைஃப் ஸ்டைல் என்னென்ன லைஃப் ஸ்டைல்லாம் வந்து ஒரு பெண்ணோட இன்ஃபர்டிலிட்டிக்கு ரீசனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஓவர் வெயிட்ல இருக்காங்க, இல்ல அண்டர் வெயிட்ல இருக்காங்க, ஸ்மோக் பண்றாங்க, ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து அதிகமா இருக்கு, டாக்ஸின்ஸ் நிறைய எடுத்துட்டாங்க, லேப்டாப் மொபைல்ஸ் அதிகமா யூஸ் பண்றது, பாடி ரொம்ப ஹீட் ஆகுது. இதெல்லாமே வந்து என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீசன் தான் வந்து பெண்ணுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வர ரீசனா இருக்கு. அவங்களோட ஹிஸ்டரி படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எதனால இன்ஃபர்டிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா லேட் மேரேஜ் ஆகுறது, இல்ல அப்படின்னா கன்சப்ஷன் நிறைய பண்றது, இல்ல ஃப்ரீக்வெண்டா வந்து இன்டர்கோர்ஸ் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, இல்ல வெரிகோசீல்ல ப்ராப்ளம் ஆகுது, ஹைட்ரோசீல் ப்ராப்ளம் வருது, எஜாகுலேட் ஆகிறதுக்கு வந்து டிலே ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வந்து மென்னுக்கு இன்ஃபர்டிலிட்டி வந்து ரீசன் ஆகுது. நம்ம உமனுக்கு மட்டும் சொன்னோம் இல்லையா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வந்து பிசிஓடி வருது அந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா. மென்னுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சேல், எஃப்எஸ்ஹெச், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், எல்ஹெச், ப்ரோலாக்டின், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இது எல்லாமே வந்து பெண்ணுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். பெண்ணுக்குமே இந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் தேவையோ அதே மாதிரி பெண்ணுக்குமே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வராது. ஸோ அவங்களுக்குமே நமக்கு உமனுக்கு தேவைப்படுற எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து பெண்ணுக்குமே ரெகுலரா இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வராது. எஃப்எஸ்ஹெச், ப்ரோலாக்டின், டெஸ்டோஸ்டிரான், டிஎஸ்ஹெச், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நம்ம தைராய்டு ப்ராப்ளம் வந்து பெண்ணுக்கு வரவே ரொம்ப ரேர், உமனுக்கு அதிகமா வரும்னு நினைக்கிறோம். ஸோ போத் ரெண்டு பேருக்குமே வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வரும். ரெண்டு பேருக்குமே தைராய்டு லெவல், எஃப்எஸ்ஹெச் லெவல் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா தான் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் பெண்ணுக்கும் வராங்க. இதுதான் வந்து ஸ்பெர்ம் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்பெர்ம்ல என்னென்ன கவுண்ட்ல ப்ராப்ளம் வருதோ அதனால தான் வந்து அவங்களோட நமக்கு எப்படி
ஓவலேஷன் growth வந்து கரெக்டா இருந்தாலும் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி அவங்க செமன்ல ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு ஃபர்டிலிட்டியில ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். இதை பாத்தீங்கன்னா ஒலிகோஸ்பெர்மியா, அசோஸ்பெர்மியா இதெல்லாம் ஒலிகோஸ்பெர்மியாலாம் வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குது. இல்ல கவுண்ட் வந்து ஸ்பெர்ம் வந்து ரொம்ப சின்னதா இருக்குது. அசோஸ்பெர்மியானா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கவுண்டே கம்மியா இருக்கு. இதெல்லாம் வந்து ரீசன் வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் டயக்னோசிஸ் தான் இருக்கும். இவங்களுக்கும் சீரம், எஃப்எஸ்ஹெச், எல்எஸ்ஹெச், டெஸ்டோஸ்டிரான் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப டெஸ்டிகுலர் ஃபெயிலியர் தான் ஆகுது அப்படின்னா டெஸ்டிகுலர் ஏன் ஃபெயிலியர் ஆகுனா எஃப்எஸ்ஹெச், எல்எஸ்ஹெச் வந்து ரொம்ப லோ லெவலா போயிடுறதுனால தான் டெஸ்டோஸ்டிரான் டெஸ்டிகுலர் ஃபெயிலியர் ஆகும். டெஸ்டிகுலர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலும் அதோட ஃபங்க்ஷன் சரியா செய்யாத போது ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாகாது. நான் சொன்னேன் இல்லையா ரெடியூஸ்ட் ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கிறது தான் ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. இதுதான் மேஜர் காஸ். இது இல்லாம அசோஸ்பெர்மியா அதுல ஸ்பெர்மே இருக்காது. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா ஒலிகோஸ்பெர்மியாவுக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அசோஸ்பெர்மியாவுக்கு ஸ்பெர்மே இருக்காங்க. இந்த மாதிரி ரீசன் தான் பெண்ணுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து காரணமா இருக்கு. அஸ்பெர்மியானா எஜாகுலேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஆர்கனுக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நமக்கு எப்படி ஃபலோப்பியன் டியூப் ஓவரீஸ்ல ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்பெர்ம்னு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பெர்ம்லயே நிறைய விதமான காஸ் அண்ட் எஃபெக்ட் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இதுதான் போத் மென் அண்ட் உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி. உமனுக்குன்னு பார்த்தோம்னா பிசிஓடி ப்ராப்ளம் வரும். இல்ல டியூப்ல ஏதாவது ஃபலோப்பியன் டியூப்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும். மென்னுக்குன்னு பார்த்தோம்னா வெரிகோஸ் சீல்ல ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா அசோஸ்பெர்மியா ஸ்பெர்ம் கவுண்டே இல்லாம இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இல்லைன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏன் வருது அப்படின்னா ஓவர் வெயிட், அண்டர் வெயிட், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஃபுட் ஹேபிட் சரியா இல்லாதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து மேஜரா வருது. இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல என்னென்ன இம்பாக்ட்லாம் வருது, ஃபர்டிலிட்டிக்கு எதெல்லாம் இம்பாக்ட் ஆகுதுன்னா பெண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்றது, ஆல்கஹால், ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், இந்த மொபைல் யூஸ் பண்றது, மொபைல் யூஸ் பண்றது, காஃபி கன்சம்ஷன் அதிகமா இருக்கும், டீ காஃபி நிறைய குடிக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ரீசன் தான் வந்து பெண்ணுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கு ரீசன். இதெல்லாம் என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்டோ லைஃப் ஸ்டைலோ சேஞ்ச் பண்ணா இந்த ப்ராப்ளம் நம்ம வராம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் சரி சார் நீங்க வீடியோ ஆன் பண்ணி அன்மியூட் பண்ணிருக்கீங்க. நீங்க ஏதாவது சொல்லுமா? ஹலோ ஹலோ சார் கேக்குதா? எதுக்கு சார் அன்மியூட் பண்ணி வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க? நீங்க ஏதாவது சொல்லுமா? ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னாலே மென் அண்ட் போன் உண்மையிலுமே வந்து ஸ்மோக் பண்றோம், ஆல்கஹால்லாம் கன்சம்ஷன் பண்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஃபர்டிலிட்டி வைஸ் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம ஓவர் வெயிட்ல இருந்தோம் அப்படின்னா வெயிட் நம்ம நார்மலா ஹைட்டுக்கு இந்த வெயிட் இருக்கும் அப்படின்னா நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். கரெக்டான நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்குது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் எதுவுமே வராம இருக்கும். மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன எடுக்கணும் அப்படின்னா ரெட் மீட் நிறைய எடுக்கிறோம், ஃப்ரூட்ஸ் கம்மியா சாப்பிடுறோம், வெஜிடபிள் நமக்கு என்ன நியூட்ரிஷன்ஸ் தேவையோ அதை வந்து நம்ம கம்மியா எடுத்துக்கிறோம். இது தேவையில்லையோ அதை நிறைய எடுக்கணும். டீ காஃபி இப்போ மென்னு வெளியே போனாங்க அப்படின்னா நிறைய டீ காஃபி குடிப்பாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, ஒர்க் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு, பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஹை டெம்பரேச்சர் நம்ம உடம்போட பாடி ஹீட் ஆகும்போது மென்னுக்கு வந்து நிறைய இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்சம்ஷன் பண்றோம் இல்லையா ஃபுட்டு. ஸோ டெய்லி பேசிஸ்ல நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்க ஃபுட்ஸ் நாங்க நிறைய சாப்பிட ஆரம்பிச்சோம்னாலே நம்மளோட நியூட்ரிஷன் வேல்யூ உடம்புல கரெக்டா இருக்கும். ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு வாக்கிங்காவது போகணும், நேச்சுரலான ஃபுட்ஸ் நிறைய, நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய சாப்பிடணும், ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும். பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேச அதிகமா நம்ம இப்ப எல்லாம் மொபைல்ல மட்டும் தான் பேசிருக்கோம். ஸோ மொபைல் தான் அதிகமா யூஸ் பண்றோம், லேப்டாப் அதிகமா யூஸ் பண்றோம். இந்த மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சு நம்ம கூட இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாலே நம்மளோட ஹெல்த் வைஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகாது. நம்ம கொஞ்சம் ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னாலே ஹெல்த் வைஸ் எல்லாமே நார்மலா இருக்கும். இன்னைக்கோட செஷன் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா, எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா சேட் பாக்ஸ்ல போடுங்க. இன்னைக்கோட செஷன் நல்லா இருக்கு அப்படின்னா சேட் பாக்ஸ்ல போடுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு செஷன் வந்து 8 o'clock இருக்கு. இத நல்ல உங்க வெல்னஸ் கோச் வந்து இதை விட சூப்பரான எக்ஸலண்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து உங்க கோச்சஸ் கூட கனெக்ட் ஆகி அவங்க கிட்ட லிங்க்ல இருந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு டெய்லி செஷன்ல ஒரு டாபிக் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களோட ஹெல்த் வைஸ், உங்களை ஃபேமிலி வைஸ், லைஃப் ஸ்டைல் வைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு வெல்னஸ் கோச் வருவாங்க. ஸோ அவங்க கூட கனெக்ட் ஆகி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி லைஃப் ஸ்டைல ஹாப்பியா வச்சுக்கோங்க. இன்னைக்கோட செஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது சாட் பாக்ஸ்ல போடுங்கன்னு சொன்னேன். யாராவது போட்டிருக்கீங்களா? தாரணி எஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மேம். தீபா தேங்க்ஸ் மேம் போட்டிருக்காங்க. தூரிகை லட்சுமி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். வெரி குட் செஷன் போட்டிருக்காங்க. உமா வெரி குட் செஷன் ஃபார் அப்கமிங் மதர்ஸ்னு போட்டிருக்காங்க. உமா மேம் தேங்க்யூ. நாகு தேங்க்ஸ் போட்டிருக்காங்க. ஜெயக்குமாரி சூப்பர்னு போட்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீதேவி சாம்சன் தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் மேம் போட்டிருக்காங்க. சுகுணா சூப்பர் மேம் போட்டிருக்காங்க. ஸ்டெஃபி சூப்பர் மேம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட கோச் மிஸ் ஸ்வேதா மேம், சத்யா மேம், அசோக் சார் ஃப்ரம் ஹார்ட்ல தேங்க் பண்ணிக்கிறேன். நாளைக்கு கனெக்ட் பண்ணி இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனை கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கோச் கிட்ட. தேங்க்யூ ஆல்.